பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையிலே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நேரத்திலும் கூட இந்த காலையில் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். பிரியமானவர்களே, மக்கதோனியா நாட்டு சபைகளை குறித்து பவுல் பேசுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள். மக்கதோனிய நாட்டு சபை மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்பட்டது. அந்த சபை கடுமையான சோதனைக்குள்ளாயிருந்தது. உபத்திரவம் அங்கே அதிகமாக இருந்தது. பிரச்சனைகள், உபத்திரவங்கள், தரித்திரம், கஷ்டம், வறுமை எல்லாம் அந்த தேசத்தில் இருந்தது. கொடிய தரித்திரமும் அவர்களுக்கு, மிகுந்த உபத்திரவமும் இருந்தது, கொடிய தரித்திரமும் இருந்தது. தரித்திரம் அல்ல, கொடிய தரித்திரம். நான் சபைனா ஆசீர்வாதமாக இருக்கோம், அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே சபை எப்படி இருந்துச்சுன்னா கொடிய தரித்திரத்தில் இருந்துச்சு. கொடிய தரித்திரத்திலே சபை இருந்தபோது பவுல் சொல்றாரு, தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனால் பரிபூர்ண சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிபூரண சந்தோஷத்தினாலே கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே சபை சந்தோஷமாக இருந்தது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே, அவருடைய சமூகத்தில், அவருடைய திருப்பாதத்தில், அவருடைய திருப்பிரசன்னத்தில் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். பரிபூரண சந்தோஷமாக இருங்கள். பூரண மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் உற்சாகத்தை எதுவும் கெடுக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம். சூழ்நிலைகள் நம்மை அசைக்க இடம் கொடுக்க வேண்டாம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை எப்படி கொடுத்துச்சு? மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்துச்சு. கடவுளுக்கு கொடுக்கறதுல, ஊழியத்துக்கு கொடுக்கறதுல, சபை கட்டுமானத்துக்கு கொடுக்கறதுல, சபையின் தேவைகளை சந்திக்கிறதுல மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். தாராளமாய், உற்சாகமாய், ஏராளமாய், முடிஞ்ச அளவில் அதற்கு மிஞ்சி கொடுத்து ஊழியத்தை தாங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபையை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபையில் அநேகர் கஷ்டத்தின் நடுவில் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். சிரமத்தின் நடுவில் கொடுக்கிறதை பார்க்கிறேன். பிரச்சனைகளுக்கு நடுவில் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தேவனை போல நமக்கு கொடுக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அவர் எப்பொழுதும் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் திருப்பி கொடுக்கும்போது மிகவும் சந்தோஷமாய் கொடுப்போம். அதனால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாக நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், இரத்தத்தில் மறைத்து ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக, வழி நடத்துவீராக. இயேசுவே, உமக்காய் தாராளமாக இருக்க கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.